வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெட் ரைஸ் தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி தோசைக்கு சிகப்பரிசி 5 கப்பு போல் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் சிகப்பரிசி 5 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 தனித்தனியாக போட்டுக்கணும். ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துடணும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது உளுந்தோடையே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். அப்போ தான் சிகப்பரிசி நல்லா ஊறி வரும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கம்மியாக வச்சுருக்கனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஊற வச்சுருக்கீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உளுந்த ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இப்போ சிகப்பரிசியும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அதுவும் அரைச்சாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற்றிடலாம். உளுந்தோடையே சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட் வந்துச்சு, அதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் போல் புளிச்சா போதும். இது ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரம் புளிச்சிடும். நம்ம நார்மல் தோசைக்கு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா பொங்கி மேலே வரையும் வந்துருச்சு. இப்போ தோசை ஊற்ற ரெடியாக இருக்குது. எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை தவான அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு. தோசை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊற்ற வருதுன்னு. இது ரொம்ப சீக்கிரமும் வெந்துடும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒட்டவும் ஒட்டாது, ஈஸியாக திருப்ப வரும். இன்னொரு சைடும் வெந்துருச்சு. நம்ம தோசை எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த தோசைக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.